நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சரி பொங்கல் எல்லாம் வந்துட்டு வச்சாச்சுல, ஃபஸ்ட்டு சாரு வந்துட்டு வை பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்ல, சாரு வந்துட்டு சரி நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லாருக்கும் வந்துட்டு வரிசையாக பொங்கல் வைக்கிறாங்க. முதல்ல வந்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு சீனோட அப்போ தான் வாயில் வைக்கிறாங்க. பேச முடியல, அடுத்த வார்த்தை அப்படியே விக்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. அட கடவுளே, நம்ம ஃபஸ்ட்டு வாயை திறந்துடக்கூடாது, மற்றவங்களாம் வாயை திறந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லட்டும், அதுக்கடுத்து நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க. வாயில் வச்சவங்களாம் தூத்துன்னு துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்லுங்கள், பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருமகளை சப்போர்ட் பண்ணி பத்மா வேற கேட்டுட்டு இருக்க. அதை நீயே சாப்பிட்டு சொல்லுமா அப்படின்றாங்க. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சக்கரை பொங்கலில் சக்கரை போட்டையாமா அப்படின்னு கேட்க, சக்கரை பொங்கலில் சக்கரை போடாமல் வேறு என்ன போடுவாங்க, நான் வெள்ளத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஏமா உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா சொல்ல, உப்பா அம்மா வந்துட்டு பொங்கலில் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் கொஞ்சம் கூட போட்டேன் போல அப்படின்னு சொல்ல, நல்லா போட்டேன், அன்னைக்கு வீட்டிலையே சமைக்கும் போதே எனக்கு தெரியும் உன் சமையலோட வள்ளல், இப்போ வந்துட்டு டார்டாராக கிளிஸ்டையே அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா கலாய்க்க ஆரம்பிச்சிடாரு. சாருவோட முகம் வந்துட்டு ஒரு மாதிரி சுருங்கிடுது. அடுத்து வந்துட்டு யார் கொண்டு வந்து வைக்கிறது, தனம் என்ன பார்த்துட்டு இருக்க வை அப்படின்னு சொல்ல, தனம் வந்துட்டு எல்லாருக்கும் வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகோ ஓகோன்னு பாராட்டுறாங்க. தனம் கலக்கிட்டு சூப்பரு, ஜானகினா சும்மாவா, ஜானகியோட வளர்ப்பில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு சேர்த்து வந்துட்டு புகழ்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க, இப்படிலாம் அழகாக சமைக்கிற, ஒரு நாள் கூட இப்படிலாம் பண்ணி தந்ததுலே அப்படின்னு சொல்ல, நீங்கள் கேட்டீங்க இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி தனம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து யார் இப்பயே சொல்லிடலாம்ல, போட்டியில் வந்துட்டு தனம் தான் ஜெயிச்சிருக்காங்க, அடுத்தலாம் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. போட்டின்னு வந்துட்டா எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்ல முடியும், ஒரு ஆளை மட்டும் மிச்சம் வச்சுட்டு எப்படி சொல்கிறது, மாயாவோட பொங்கலையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்கிறாங்க. அப்போ பத்மா பார்வதியெல்லாம் மனசில் நினச்சிக்கிறாங்க, ஆமாம் கிச்சன் பக்கமே போகாதவளோட சமையல் எப்படி இருக்குன்னு தெரியாதா, எல்லாரும் வாயில் வச்சுட்டு துண்டை கண்ணு துணியை கண்ணுன்னு ஓட போகிறாங்க பொங்கலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே மாயா கொண்டு வந்து எல்லாருக்கும் வைக்கிறாங்க. சீனோட அப்பா வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ண வேணாம், மச்சானோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ரகுராம் வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரியாக்ஷன் வந்து நல்லா தான் இருக்கும், அப்போ சூப்பராக இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்குமாயா, கலக்கிட்டேன், நீ தான் வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜானகிக்கா அவங்க தங்கச்சி வருது, அக்கா நான் பொங்கல் செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொங்கல் கொடுத்தது அதை சாப்பிட்டு பார்த்து வந்துட்டு அதே கைப்போக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் என்ன மாயா, நீ தான் பொங்கல் வச்சியா இல்லை அங்கே எதுவும் வந்துட்டு பிரசாதத்துக்கு கொடுக்குறத எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்ல, பத்மா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இப்படிலாம் குறை சொல்லதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா வந்துட்டு திட்ட அவங்க வந்துட்டு அமைதியாகிறாங்க. ரகுராம் சொல்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒருத்தங்களை வந்துட்டு குறை சொல்லக்கூடாது, மாயா இவ்வளவுதான் ட்ரை பண்ணதே பெரிய விஷயம், நம்பவே முடியல, மாயா சூப்பராக பண்ணியிருக்கா, சூப்பர் மாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க. சரி ரிசல்ட்டை சொல்லிடல, யார் ஜெயிச்சது, தனம் தான், அவளோட பொங்கல் நல்லா இருந்துச்சு, மாயாவோட தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ரகுராம் சொல்கிறாங்க, போட்டியில் ஜெயிச்சது மாயா தான், சமையல் தெரிஞ்சவங்க பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, தெரியாமல் வந்துட்டு இவ்வளோ தூரம் மாயா பண்ணதான் பெரிய விஷயம், மாயா தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரிங்கெல்லாம் போட்டு வர்றாங்க, ரெண்டு பேர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாயா. அடுத்த சீனில் சாரு நின்றுட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பத்மா பார்வதி வர்றாங்க. என்ன சாரு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீங்களே பார்த்தீங்கல்ல மாமா என்னை எப்படி இன்சல்ட் பண்ணாங்கன்னா, அதுவும் அந்த மாயா முன்னாடி அப்படின்னு சொல்ல, ஐயோ அவருக்கு எந்த இடத்துல எப்படி பேசுனே தெரியாது, சரி விடும் சாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன், எப்படி எத்த விட முடியும், எனக்கு வந்துட்டு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்க, எனக்கு நீ தான் முக்கியம், நீலாம் எதுக்கு கவலைப்படாத அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தனம் வர்றாங்க. என்ன எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்துட்டு இங்கே நடந்ததே பிடிக்கல தனம், நீ தான் நல்லா பொங்கல் வச்சு அந்த மாயாவுக்கு மட்டும் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை வந்துட்டு ஏற்றி வர்றாங்க. அப்போ சாரு மனசில் நினைக்கிறாங்க, இந்த கூட்டு குடும்பத்தை கலைக்க நமக்கு ஏத்த ஆயுதம் இவ தான், இவளை வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு தனத்துக்கு தப்பாக வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சிங்சாங் தட்டுற மாதிரி பத்மாவும் பார்வதி வேற ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க. முதல் மரியாதை உனக்கு தான், நீலாம் விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக தன யோசனை மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு என்ன வந்துட்டு சாமி கும்பிட என்ன மாயாவை கொண்டு போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா போகிறாங்க. அந்த திக்க மாயா தெரியாமல் ஒருத்தங்க மேலே மோதிடுறாங்க. அவன் வந்துட்டு மாயா கிட்ட வந்துட்டு ரவுடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டு சீனோட அப்பா கிட்டையும் போய் வந்துட்டு தப்பாக பேச, சீனோட அப்பாவும் மாற்றி சண்டை போட அந்த இடத்துக்கு ரகுராம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன நீங்களாம் வந்தால் பயந்துருவோமா, நான் கேட்குறதா உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச ரகுராமுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. என்ன ரவுடித்தனம் பண்ணுறீங்களா, இது யார் ஊருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, யாராக வேணா இருக்கட்டும், இப்போ தான் ஒரு தடவை முடிச்சுட்டு வந்திருக்கோம், என்ன ஊரோட சண்டைக்கு வரீங்களா, ஒத்த வரணும், சிலம்பாட்டத்தில் வரையா, அப்போ நீ ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்துட்டு சவால் வர்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பயங்கர ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி ஜோசியக்கார அம்மா வந்துட்டு குறி சொல்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. மாயா வந்துட்டு கை கொடுத்துருக்காங்க.
இந்த குடும்பத்தோட எதிர்காலமே நீதான். இந்த குடும்பம் வந்துட்டு உன்னோட சொல்படி பேச்சை கேட்டு நடக்கிற காலம் சீக்கிரம் வந்துட போகுது. அது மட்டும் கிடையாது, இந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசே நீதாமா அப்படின்னு சொல்ல எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரகுராம் ஜானே வந்துட்டு சந்தோஷமாக சிரிச்சு பார்த்துட்டு இருக்க, தனம் மட்டும் எதையே யோசனை பண்ணிக்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சாரு தான் குழப்பி விட்டாங்கல்ல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.